வணக்கம் நண்பர்களே! நீங்கள் இப்போது உங்கள் மொபைலில் கூகுள் மேப்பை திறந்து உலகின் எந்த மூலையையும் சில நொடிகளில் பார்க்க முடியும். ஆனால் ஒரு கேள்வி, கூகுள் மேப்பில் நாம் பார்ப்பது எல்லாமே உண்மையா? சில நேரங்களில் சாதாரணமாக தெரியும் ஒரு படம் உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஒரு பாலைவனத்தின் மர்மமான கோடுகள், கடலின் நடுவே புரியாத வடிவங்கள், யாரும் வசிக்காத நகரங்கள், சிவப்பு நிறமாக மாறிய ஏரி. இவை அனைத்தும் இணையத்தில் பல ஆண்டுகளாக விவாதிக்கப்பட்டு வரும் சம்பவங்கள். ஆனால் இதில் எது உண்மை, எது தவறான புரிதல், எது இன்னும் மர்மமாகவே உள்ளது? இன்று நாம் கூகுள் மேப்பில் உலகம் முழுவதும் அதிகம் பேசப்பட்ட 10 சம்பவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். வீடியோவின் இறுதியில் வரும் மர்மம் உங்களையே சிந்திக்க வைக்கும். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். சீனாவின் கோபி பாலைவன மர்ம கோடுகள். 2000களின் இறுதியில் கூகுள் எர்த்தை ஆராய்ந்து கொண்டிருந்த சில இணைய பயனர்கள் சீனாவின் கோபி பாலைவனத்தில் நூற்றுக்கணக்கான மீட்டர் நீளத்தில் வெள்ளை நிற கோடுகள் இருப்பதை கவனித்தனர். அவை சாலை அல்ல, ரயில் பாதையும் அல்ல, விவசாய நிலமும் அல்ல. அப்படியானால் அவை என்ன? இந்த படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவின. வேற்று கிரகவாசிகளின் சிக்னலா? ரகசிய இராணுவ தளமா? அணு ஆயுத சோதனையா என்ற பல கருத்துகள் வெளிவந்தன. பின்னர் சில ஆய்வாளர்கள் இவை செயற்கைக்கோள்களின் துல்லியத்தை சோதிக்க உருவாக்கப்பட்ட நில அளவீடு குறியீடுகளாக இருக்கலாம் என்று விளக்கினர். ஆனால் இன்று வரை இந்த இடம் பலருக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இது ஒரு பாலைவனம். ஆனால் அடுத்த சம்பவம் தண்ணீரை பற்றியது. சிவப்பு ஏரி. ஒரு நாள் கூகுள் மேப்பில் இராக் பகுதியில் உள்ள ஒரு ஏரி சிவப்பு நிறத்தில் இருப்பது போன்ற படம் இணையத்தில் வைரலானது. அதை பார்த்த பலர் அதிர்ச்சி அடைந்தனர். இது இரத்தமா? ஏதாவது பெரிய விபத்தா? பல வதந்திகள் பரவின. பின்னர் சுற்றுச்சூழல் நிபுணர்கள் சில நேரங்களில் பாசி, கனிமங்கள் அல்லது தொழிற்சாலை கழிவுகள் போன்ற காரணங்களால் நீரின் நிறம் மாறக்கூடும் என்று விளக்கினர். இந்த சம்பவம் நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. கூகுள் மேப்பில் காணப்படும் ஒவ்வொரு விசித்திரமான படமும் மர்மம் என்றில்லை. ஆனால் உண்மையை அறியும் ஆர்வம் மனிதர்களுக்கு எப்போதுமே இருக்கும். பாலைவனத்தில் கிடந்த விமானம். இப்போது நாம் ஆப்பிரிக்காவின் வெறிச்சோடிய பாலைவனத்திற்கு செல்கிறோம். கூகுள் மேப்பில் ஒரு நாள் மணல் கடலின் நடுவே ஒரு பெரிய விமானம் இருப்பது போன்ற காட்சி தெரிந்தது. அந்த படம் இணையத்தில் பரவிய சில மணி நேரங்களிலேயே ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்தை பற்றி தேட ஆரம்பித்தனர். இது காணாமல் போன விமானமா? யாராவது ரகசியமாக மறைத்து வைத்திருக்கிறார்களா என்ற கேள்விகள் எழுந்தன. பின்னர் ஆய்வுகள் நடந்தபோது அந்த விமானம் பழைய சரக்கு விமானமாக இருக்கலாம் என்றும் அது பல ஆண்டுகளாக அங்கே இருந்திருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் அந்த முதல் புகைப்படம் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பேய் நகரங்கள். உலகில் ஆயிரக்கணக்கான நகரங்கள் உள்ளன. ஆனால் சில நகரங்களில் வீடுகள் இருக்கின்றன, சாலைகள் இருக்கின்றன, பள்ளிகள் இருக்கின்றன. ஆனால் மனிதர்கள் மட்டும் இல்லை. கூகுள் மேப்ஸ் மூலம் இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நகரங்களை உலகம் முழுவதும் மக்கள் கண்டுபிடித்தனர். சில நகரங்கள் போரால் கைவிடப்பட்டன. சில நகரங்கள் அணு விபத்துக்களுக்கு பிறகு காலியாகின. சில நகரங்கள் பொருளாதார காரணங்களால் வெறிச்சோடின. இன்று அந்த இடங்களை கூகுள் மேப்ஸில் பார்க்கும்போது காலம் அங்கேயே நின்றுவிட்டது போல தோன்றுகிறது. நாஸ்கா கோடுகள். பெரு நாட்டில் உள்ள நாஸ்கா கோடுகள் உலகின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன. பறவை, சிலந்தி, குரங்கு இப்படி பல வடிவங்கள் தரையில் வரையப்பட்டுள்ளன. ஆனால் ஒரு விசித்திரம், அவற்றை முழுமையாக தரையில் நின்று பார்க்க முடியாது. வானிலிருந்து மட்டுமே தெளிவாக தெரியும். கூகுள் மேப்ஸ் வந்த பிறகு இந்த அதிசயத்தை உலகம் முழுவதும் மக்கள் வீட்டிலிருந்தபடியே பார்க்க தொடங்கினார். இந்த கோடுகள் ஏன் உருவாக்கப்பட்டன என்பது குறித்து இன்னும் ஆய்வுகள் தொடர்கின்றன. கடலில் தோன்றிய விசித்திர வடிவங்கள். கூகுள் மேப்ஸில் சில கடல் பகுதிகளில் பெரிய வட்டங்கள், கோடுகள் மற்றும் சுழல் போன்ற வடிவங்கள் தோன்றியதை பலர் கவனித்தனர். சமூக வலைதளங்களில் உடனே பல கதைகள் பரவின. கடலுக்கு அடியில் ரகசிய நகரமா? வேற்று கிரக வாசிகளின் தளமா? ஆனால் பின்னர் நிபுணர்கள் பல நேரங்களில் செயற்கைக்கோள் படங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைக்க கூடும் போது அப்படிப்பட்ட காட்சிகள் உருவாகலாம் என்று விளக்கினர். மங்கலாக்கப்பட்ட இராணுவ தளங்கள். கூகுள் மேப்ஸில் சில இடங்கள் மட்டும் ஏன் தெளிவாக தெரியவில்லை? பல நாடுகளில் முக்கியமான இராணுவ தளங்கள், அணு ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பகுதிகள் திட்டமிட்டு மங்கலாக்கப்படுகின்றன. அதனால் அந்த இடங்களை பற்றி பல மர்ம கதைகள் இணையத்தில் பரவுகின்றன.
தெருவில் சிக்கிய விசித்திர மனிதர்கள். கூகுள் ஸ்ட்ரீட் வியூ கார்கள் உலகம் முழுவதும் பயணம் செய்யும் போது எதிர்பாராத காட்சிகளையும் பதிவு செய்கின்றன. விசித்திர உடை அணிந்தவர்கள், திரைப்பட படப்பிடிப்புகள், திருவிழாக்கள் இவை பின்னர் இணையத்தில் மர்ம மனிதர்கள் என்ற தலைப்பில் வைரலாகி விடுகின்றன. பின்னர் மறைந்த காட்சிகள். சில கூகுள் மேப்ஸ் படங்கள் ஒரு காலத்தில் இருந்தும் பின்னர் புதுப்பிக்கப்பட்ட படங்களாக மாறிவிடுகின்றன. இதனால் கூகுளில் ஏதோ மறைக்கிறது என்ற வதந்திகள் உருவாகின்றன. ஆனால் பெரும்பாலும் இது புதிய செயற்கைக்கோள் படங்கள் சேர்க்கப்படுவதால் ஏற்படும் இயல்பான மாற்றமாகும். கூகுள் மேப் நமக்கு உலகத்தை வீட்டிலிருந்தபடியே சுற்றி காட்டுகிறது. ஆனால் சில நேரங்களில் அது கேள்விகளையும் எழுப்புகின்றது. அதில் காணப்படும் எல்லா விசித்திரமான காட்சிகளும் மர்மம் அல்ல. சிலவற்றுக்கு அறிவியல் விளக்கமும் இருக்கிறது. சிலவை தவறான புரிதல்கள். இன்னும் சிலவற்றை பற்றி ஆய்வுகள் தொடர்கின்றன. இந்த வீடியோவில் உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்த சம்பவம் எது? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற வரலாறு, மர்மம் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை தமிழில் தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு புதிய மர்மத்துடன் சந்திப்போம். நன்றி.